வணக்க நேயர்களே, நம்ம ரமேஷன் சமையல்காரு கேரளாவில். இவர் வந்து இப்போ பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்லுவார். நம்ம ஒரு டிப்ஸ் மாதிரி தராரு, எப்படி தம் போடணுன்னு அது அண்ணா சொல்லுவார் பாருங்க. அண்ணா அப்படியே மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லுண்ணா, எப்படி தம் போடணுன்னு சொல்லுங்கள். என்னடா 4 வெங்காயம், 1 கிலோ அரிசிக்கு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஏன்னா அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் இந்த காய் அது பேர் என்ன சாந்தி, அது பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? பிரிஞ்சி இலைங்களா? பிரிஞ்சி இலை தான் சொல்லிட்டுனேன். அந்த நீட்டமாக ஒரு காய் வரும், அது பேர் என்ன? இது என்ன பேர் என்ன? அப்போ பிரியாணி இலையா? நேர்கள் பார்க்குறாங்க, சொல்லுங்கண்ணா. சரி, அவ்வளோதான். எண்ணெயை ஊற்றுங்க, இதெல்லாம் எடுத்து போடுங்க, பட்டை மசாலா எடுத்து போடுங்க, அப்புறம் வெங்காயத்தை எடுத்து கொட்டுங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. 3வது வந்து தக்காளி எடுத்து போடுங்க. தக்காளி நல்லா வதங்கினா புதினா கொத்தமல்லியும் அரிஞ்சு அதையும் போடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து கறியில் கலந்து விட்டுங்க. தயிரும் மிளகாத்தூள். சரி, மிளகாத்தூள் அரிஞ்சாச்சு. அப்புறம் மிளகாத்தூள் அரிதியா? மிளகாத்தூள் போட்டாச்சு. ஆமாம், தயிரில் போட்டு கறியில் கலந்து சீரக சம்பாதிச்சு என்ன அரிசி, அந்த அரிசிக்கு 1.5 தண்ணி. பிரியாணிக்கு 1 டம்ளருக்கு 1.5 தண்ணி. அது அப்படி தம் கலந்து நல்லா வெந்தோம்னா கறி எடுத்து போட்டுங்க. கறி நல்லா இளங்கறியாக இருக்கணுமா இல்லை? இளங்கையாக இருந்தாலும் சரி, கெல்டாட்டு கறியாக இருந்தாலும் சரி, விசில் விடுங்க. ஒரு 4 விசில் விடுங்க. விசில் விட்டு தண்ணி வந்து 1.5. அப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் கறி வெந்தோம்னா அரிசி போடுங்க. அரிசி போட்டு கொஞ்ச நேரம். அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? அரிசி 10 நிமிஷம் ஊறினா போதும், பிரியாணி அரிசி. தம் போடுறது எவ்வளோ நேரம் ஆகும்? தம் போடுறது ஒரு 1/4 மணி நேரம். அரிசி போட்டு மூடி போடக்கூடாது. அது நல்லா மிளண்டு வர வரைக்கும் 2 பெரட்டி விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு விட்டு தம் வைக்கணும். தம் எப்படி வைக்கணும்? தோசைக்கல் அடுப்பில் வச்சு அது மேலே தூக்கிக்கணும் குக்கரை. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்துடும். சூப்பராக இருக்கும். வெந்தோன்னு என்ன பண்ணணும்? நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி கிண்டுங்க. நெய் இறக்குறப்ப தான் நெய் ஊற்றுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் பிரியாணி நல்லாயிருக்கும். நேயர்களே பாருங்கள், அண்ணன் சொன்ன மாதிரி மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.